ஓம் நமச்சிவாய். நாம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சிதம்பரத்தில் அமைந்திருக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவில் மேல வீதியில் இளமையாக்கினார் கோவில் தெருவில் அமைந்திருக்கும் இளமையாக்கினார் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆலயத்தின் மூலவர் திருப்புலீஸ்வரம், தாயார் திரிபுர சுந்தரி, தலவிருட்சம் தில்லை மரம், தீர்த்தம் இளமை தீர்த்தம். இந்த ஊரின் புராண பெயர் திருப்புலீஸ்வரம். தை மாதம் விசாக நட்சத்திரத்தில் திருநீலகண்டருக்கு சிவன் அருள் செய்த விழா இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த விழாவில் சிவன் யோகி வடிவில் திருநீலகண்டருக்கு ஓடு கொடுத்தல், தீர்த்தக்கரையில் சத்தியம் கேட்கும் வைபவம், இவைகள் எல்லாம் இங்கு விசேஷமாக நடைபெறுகின்றன. பிரகாரத்தில் கணபதி, வெள்ளி தெய்வானியுடன் முருகன், தட்சிணாமூர்த்தி, கஜலட்சுமி, சரஸ்வதி, பிரம்மா, நந்தி ஆகியோர் காட்சியளிக்கின்றார்கள். ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? பிரச்சனையால் பிரிந்திருக்கின்ற தம்பதியர் தங்களுக்குள் கருத்து ஒற்றுமை இல்லாதோரும் ஒற்றுமையாக இருக்க இங்கு வழிபாடு செய்கின்றார்கள். பிரார்த்தனை நிறைவேறியவுடன் நெய்தீபம் ஏற்றி சிவனுக்கு அபிஷேகம் செய்கின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமையை பார்ப்போம். பக்தர் ஒருவர் ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் சென்று விளக்கேற்றுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவரது பக்தியை சோதிப்பதற்காக சிவன் வறுமையை உண்டாக்கினார். தன் சொத்துக்களை விற்றும் தன் பணியை தொடர்ந்தவர் ஒரு கட்டத்தில் திரி வாங்கவும் வழியில்லாமல் கணம் உள்ளை திரியாக்கி இந்த ஸ்தலத்தில் தீபமேற்றி சிவனை வழிபட்டார். இதனால் இவருக்கு கணம் புல்லார் என்ற பெயர் ஏற்பட்டது. இவரது பக்தியை மெச்சிய சிவன் நாயன்மார்களில் ஒருவராகவும் அந்தஸ்தை கொடுத்தார். திருக்கார்த்திகை என்று இவரது குரு பூஜை நடக்கின்றது. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு மேற்கு திசையில் அமைந்த கோவில் இது. கோவில் எதிரே இளமை தீர்த்தம் இருக்கின்றது. தை மாதம் விசாக நட்சத்திரத்தில் திருநீலகண்டருக்கு சிவன் அருள் செய்த விழா சிறப்பாக நடைபெறுகின்றது. சிவன் யோகி வடிவில் நீலகண்டருக்கு ஓடு கொடுத்தல், தீர்த்தக்கரையில் சத்தியம் கேட்கும் வைபவம், இவைகள் எல்லாம் விசேஷமாக நடைபெறுகின்றன. சிவன் சன்னதிக்கு எதிரே நந்திக்கு அருகில் வியாக்கிரபாதர் நின்று வணங்கியபடி இருக்கின்றார். தவிர பிரகாரத்திலும் இவருக்கு சன்னதி இருக்கின்றது. தைப்பூசத்தன்று இவரது திருநட்சத்திர விழா நடக்கின்றது. அன்று இவர் இளமை தீர்த்தத்திற்கு எழுந்தருளி தீர்த்தவாரி காண்பார். பிரகாரத்தில் மனைவி ரத்னாசலையுடன் திருநீலகண்டர், கணம்புள்ள நாயனார் சன்னதிகள் இவைகளெல்லாம் இருக்கின்றன. விசாக நட்சத்திர நாட்களில் திருநீலகண்டருக்கும் கிருத்திகை என்று கணம்புள்ளாருக்கும் விசேஷ திருமஞ்சனம் உண்டு. தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு விசேஷ ஹோமத்துடன் பூஜை நடைபெறுகின்றது. இந்த ஸ்தலத்தின் வரலாறு தான் என்ன? சிவபெருமானின் நாட்டிய தரிசனம் காண விரும்பிய வியாக்கிரபாதர் சிதம்பரம் வந்தார். இங்கிருந்து தீர்த்தக்கரையில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பர்ணசாலை அமைத்து தவம் இருந்தார் வியாக்கிரபாதர். சிவன் அருளால் புலிக்கால் பெற்ற முனிவர் ஆவார். இவர் பூஜித்ததால் சிவனுக்கு திருப்புலீஸ்வரர் என்றும் சிதம்பரத்துக்கு திருப்புலீஸ்வரம் என்ற பெயரும் ஏற்பட்டது. இப்போது இளமை தரும் சிவனை பற்றி பார்ப்போம். திருநீலகண்டர் என்பது சிவனின் ஒரு பெயர். இந்த ஊரில் மண்பாண்ட தொழில் செய்த சிவபக்தர் ஒருவர் எப்போதும் இந்த பெயரை உச்சரித்து சிவனை வணங்கிக் கொண்டிருந்தார். இதனால் இவருக்கு இந்த பெயரே அமைந்துவிட்டது. இவரும் மனைவி ரத்னசாலியும் சிவனடியார்களுக்கு திருவோடு செய்து அதை அவர்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் திருநீலகண்டர் வேறொரு பெண் வீட்டுக்கு சென்று வரவே அவரது மனைவி, என்னை இனி நீ தொடக்கூடாது, இது திருநீலகண்டத்தின், அதாவது சிவன் மீது ஆணை என்றார். சிவன் மீது கொண்ட பக்தியால் அவர் மீதான சத்தியத்துக்கு கட்டுப்பட்டார் நீலகண்டர். மனைவியை தொடாமலேயே பல்லாண்டுகள் வாழ்ந்தார். இவரது பக்தியை உலகறிய செய்வதற்காக சிவன் ஒரு அடியவர் வடிவில் திருநீலகண்டரிடம் சென்று ஒரு திருவோடை கொடுத்தார். இது விலை மதிப்பற்றது, நான் காசி சென்று திரும்பி வந்து வாங்கிக் கொள்கின்றேன் என்று சொல்லி சென்றார். சிறிது நாள் கழித்து வந்து திருவோட்டை கேட்டார். நீலகண்டர் ஓடி இருந்த இடத்தில் பார்த்தபோது காணவில்லை. வருந்திய பக்தர்
தன்னை மன்னிக்கும்படி கேட்டும் சிவன் ஒப்புக்கொள்ளவில்லை. மனைவியுடன் தீர்த்த குளத்தில் மூழ்கி திருவோடு தொலைந்து விட்டது என தில்லைவாழ் அந்தணர்கள் முன்னிலையில் சத்தியம் செய்து தரும்படி கேட்டார். மனைவியுடனான பிரச்சனையை சொல்ல முடியாதவர் ஒரு குச்சியின் ஒரு பக்கத்தை பிடித்துக்கொண்டு மறுமுனையை மனைவியை பிடிக்க சொல்லி குளத்தில் இறங்குவதாக சொன்னார். சபையினர் ஒப்புக்கொள்ளவே அவ்வாறு செய்தார். அப்போது அடியாராக வந்த சிவன் ரிஷபத்தின் அம்பிகையுடன் காட்சியளித்தார். திருநீலகண்டர் தம்பதிக்கு முதுமை நீங்கி இளமையை கொடுத்தார். நீலகண்டரை நாயன்மார்களில் ஒருவராக பதவி கொடுத்தார். இதனால் சுவாமிக்கும் இளமையாக்கினார் என்ற பெயர் ஏற்பட்டது. தில்லைவாழ் அந்தணர்களுக்கு அடுத்து இவரே முதல் நாயனாராக போற்றப்படுகின்றார். இப்பேற்பட்ட இந்த ஸ்தலத்தில் நவராத்திரி, ஐப்பசில் அன்னாபிஷேகம், சிவராத்திரி, திருக்கார்த்திகை போன்ற பண்டிகைகள் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.